பெரியார் அவர்கள் தான் தமிழர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு, நிறைய மாற்றங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அவரு தூக்கி பிடிக்கிற ஆட்கள் நாங்கள் தான், பெரியார் எங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி திமுக வந்து ஸ்ட்ராங்காக பெரியாரை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கலாக என்டிகே என்ன பண்ணுறாங்கன்னா பெரியார் அப்படின்ற அந்த பிம்பத்தை அவங்க உடைக்கிறாங்க. பெரியாரோட சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் திமுகன்ற கட்சி இருக்கு. ஸோ ஐடியாலஜிக்கலாக பெரியாரை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க வராங்க, அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல சிக்கல் இருக்கு. ஸோ இப்போ நிறைய பிரச்சனைகள் கிரவுண்டில் இருக்கும்போது மக்களுக்கு திமுகவுக்கு மேலேயும் ஒரு கோபம் இருக்கு. சார், அரை நூற்றாண்டு கடந்த திராவிடம் வந்துட்டு இப்போ 15 ஆண்டுகளா போற சீமான் அவர்களோட தமிழ் தேசியத்தை பார்த்து பயப்படுறாங்களா சார்? அதை நம்ம ஃபர்ஸ்டே பேசுனது போல தான். இப்போ தமிழ் தேசியம்ன்றது திராவிடத்துக்கு நேர் எதிரான ஒரு ஐடியாலஜி. தமிழ் தேசியத்துக்கு திராவிடத்தை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த பொட்டன்ஷியலும் உண்டு. இன்னைக்கு திமுக நல்ல வகையில் செயல்பட்டு இருந்தா காலத்தில் சீமானோட இந்த அரசியல் வந்து எடுபடாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றோம், ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சார், இப்போ சீமான் அவர்கள் வந்துட்டு பெரியாரை குறித்து பேசின சர்ச்சையானது வந்துட்டு ஒரு சிலர் வந்து அது பொய் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா ஒரு சிலர் வந்துட்டு இல்ல உண்மைதான் அப்படின்னு ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இப்போ ஏகப்பட்ட விஷயம். இப்போ எனக்கு சீமான் அவர்கள் ஒன்று இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, அதுலேயும் பெரியார் அவர்களை தாக்கி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் பெரியார் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரவர்சிலாம் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு இஷ்யூக்குள்ளேயும் போய் ஒவ்வொரு கான்ட்ரவர்சியையும் நம்ம தனித்தனியாக நம்ம ஆராய்ந்து பேசணுமா அப்படின்றது, அதை பேசுகிறதுக்கான ஆளும் நான் கரெக்டான ஆள் கிடையாது. பட் இதை நம்ம பொலிட்டிக்கலாக பார்ப்போம். இப்போ சீமான் அவர்கள் ஏன் பெரியார் அவர்களை டார்கெட் பண்ணுறார் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் பார்க்குறது எப்படின்னா, திமுக அப்படின்ற கட்சி இன்னைக்கு இருக்குது. ஸோ அவங்க எப்படி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு முற்போக்கான ஒரு கட்சி. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தினதுக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணம். பெரியார் அவர்கள் ஒரு இயக்கத்தை கொண்டு வராரு, ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்புறாரு, அதுலேருந்து தான் நாங்கள் வரோம். ஸோ பெரியார் அவர்களோட பிரின்சிபிள்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இன்னைக்கு பெரியார் அவர்களை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி நாங்கள் தான். பெரியார் அவர்கள் தான் தமிழர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு, நிறைய மாற்றங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அவரு தூக்கி பிடிக்கிற ஆட்கள் நாங்கள் தான், பெரியார் எங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி திமுக வந்து ஸ்ட்ராங்காக பெரியாரை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பெரியாரை வந்து அவங்க உரிமையை கொண்டாடுறாங்க, பெரியாரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பொலிட்டிக்கலாக என்டிகே என்ன பண்ணுறாங்கன்னா பெரியார் அப்படின்ற அந்த பிம்பத்தை அவங்க உடைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா திமுக அட்டாக் பண்ணால் திமுகவோட ஃபவுண்டேஷன் வந்து பெரியாரோட சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் திமுகன்ற கட்சி இருக்குது. ஸோ ஐடியாலஜிக்கலாக பெரியாரை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க வராங்க, அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இது மக்கள் மத்தியிலையும் ஓரளவுக்கு எடுபடுது. ஸோ எடுபடுறதுனால தான் இன்றைக்கி அவர் பேசிக்கிட்டே இருக்கார் இல்லையா, இல்லாட்டி பேச மாட்டார். ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி 1% இன்றைக்கி 8% ஓட்டு வாங்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்குன்னா இந்த விஷயத்தை கன்வின்ஸாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்க அவங்களுக்கு ஓட்ஸும் ஏறுது. ஸோ மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு அங்கீகாரமும் இருக்குது, மக்களும் ஏதோ ஒரு வகையில் சீமான் சொல்கிறத ஓரளவுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை அவங்களும் பண்ணுறாங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, திமுகன்ற கட்சியை பொறுத்தளவு மக்களுக்கு திமுக மேலே பெரிய கோபம் இருக்குது. ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி பாருங்கள், அந்த பொங்கலுக்கு கூட நமக்கு அந்த பரிசு தொகுப்பு வந்து சரியாக ப்ராப்பராக கொடுக்க முடியல, பணம் கொடுக்குறதுலலாம் நிறைய சிக்கல் இருக்குது. இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னவங்களுக்கு இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறதுல சிக்கல் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பிரச்சனைகள் கிரவுண்டில் இருக்கும்போது மக்களுக்கு திமுகவுக்கு மேலேயும் ஒரு கோபம் இருக்குது. மக்களுக்கு இப்போ திமுக மேலே கோபம் இருக்குன்னு வரும்போது திமுக கொண்டாடக்கூடிய தலைவர்கள் மேலேயும் மக்களுக்கு அந்த கோபம் வந்து திரும்ப ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷில் பார்த்தோம்னா முஜிபுர் ரஹ்மானோட ஸ்டாச்சு உடைச்சாங்க. முஜிபுர் ரஹ்மான் தான் பங்களாதேஷோட ஃபவுண்டிங் ஃபாதர். முஜிபுர் ரஹ்மான் மேலே இருக்க கோபத்தை விட அந்த கட்சி இருக்கு பாருங்க, அவாமி லீக் மேலே தான் மக்களுக்கு கோவம். அவாமி லீகை பழி வாங்கணும்னு அவங்க யோசிக்கும் போது முஜிபுர் ரஹ்மானோட ஸ்டாச்சுவை அவங்க உடைக்கிறாங்க. முஜிபுர் ரஹ்மான் என்னைக்கோ இறந்து போயிட்டார். அவர் ஒரு நாட்டுக்காக சண்டை போட்டவர் தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு அவாமி லீக் தான் பங்களாதேஷில் முஜிபுர் ரஹ்மானை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அவாமி லீகை பனிஷ் பண்ணணும்னா முஜிபுர் ரஹ்மானோட ஸ்டாச்சுவை உடைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் பார்க்குறேன். இன்னைக்கு பெரியார் ஒரு தலைவர்னு கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி மோசமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சிக்கு நம்ம ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும்னா அந்த கட்சி யாரை கொண்டாடுறாங்களோ அந்த தலைவரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு குரூப் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ அந்த குரூப்பை சீமான் அவர்களும் என்டிகேவும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்கிற இந்த லாஜிக் இருக்குல்ல, இன்னைக்கு திமுக நல்ல வகையில் செயல்பட்டு இருந்தா காலத்தில் சீமானோட இந்த அரசியல் வந்து எடுபடாது. பட் களத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, திமுகனால நல்ல விதத்தில் அவங்க நிர்வாகம் பண்ண முடியல. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு கோபமும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சீமான் பெரியார் அட்டாக் பண்ணும்போது அந்த அரசியல் வந்து எடுபடுது.
ஸோ அதுக்காக தான் அவர் பேசுகிறார் இந்த விஷயத்த. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு இஷ்யூவாக போய் இது உண்மையாக பொய்யான்றதை ஆராயறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பேசின விஷயங்கள்லாம் உண்மையாக பொய்யான்றதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஹிஸ்டாரியன்ட்டையோ அதை பற்றி நல்ல டீப்பான நாலேஜ் இருக்க ஆட்கள்கிட்ட பேசினா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே சார். தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறதுனா திராவிடம் தான். ஸோ திராவிடம்க்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட் அப்படின்னா அது பெரியார் அவர்கள் தான். இந்த சர்ச்சையை அப்போ வந்துட்டு ஒரு கருத்து மோதலை தானே சார் பார்க்க முடியும்? இது ஒரு கருத்தியல் ரீதியான மோதலும் கூட தான். இப்போ நீங்கள் சொன்னது போல் திராவிடத்துக்கான அடித்தளத்தை போட்டது பெரியார். இப்போ சீமான் அவர்களும் என்டிகே கட்சியும் அவங்க தமிழ் தேசிய அரசியலை உருவாக்கணும்னா அந்த அடித்தளத்தையும் உடைக்கணும்ல. அந்த ஃபவுண்டேஷனை உடைச்சு தான் ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு அடித்தளத்தை போடணும். எல்லா அரசியல் சித்தாந்தத்துக்கும் ஒரு வரலாற்று அடித்தளம் இருக்கும். இப்போ கம்யூனிசம் எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் பர். ஸோ வரலாற்று ரீதியாக கம்யூனிசம்ன்றது ஏதோ சும்மா இன்னைக்கு திடீர்னு மரத்துலேருந்து காய்க்கல, அதுக்கு ஒரு 2000 வருஷ வரலாறு இருக்குது. பழைய காலத்துலேருந்து அது கரெக்டாக அந்த நூல் மாதிரி அதை பிடிச்சி கொண்டு வந்து இதுதான் நம்மளோட வரலாற்று அந்த பேக்ரவுண்டு, அதுலேருந்து இன்றைக்கி இங்கே வந்து நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட அந்த ஃபவுண்டேஷனை வந்து அவங்க போடணும். எல்லா சித்தாந்தத்துக்கும் இந்த வரலாற்று அடித்தளம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேற்று இங்கே இருந்தோம், இந்த வரலாற்று பாதையை கடந்து வந்தோம், இன்றைக்கி அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இனி இங்கேருந்து நம்ம இந்த அடிப்படையில் இனி இங்கிருந்து நம்ம நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்ற அந்த ஒரு ஃப்யூச்சரை கட்டமைக்கிறதுக்கு ஒரு வரலாற்று பார்வை வேணும், ஒரு வரலாற்று அடித்தளம் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது திராவிட கட்சிகள் ஒரு வித்தியாசமான ஒரு வரலாற்று அடித்தளத்தை அவங்க கட்டி வச்சுருக்காங்க. திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷன் அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அதை உடைக்கணும். இப்போ நீங்கள் புது மாற்றத்தை கொண்டு வரணும்னா அப்போ திராவிட கட்சிகளோட அந்த ஃபவுண்டேஷனையும் நீங்கள் உடைக்கணும். ஸோ அதை அவங்க செய்யும்போது பெரியாரையும் அட்டாக் பண்ணுறாங்க, பெரியாரோட சித்தாந்தத்தையும் அவரோட கொள்கைகளையும் அட்டாக் பண்ணுறாங்க. தமிழ் தேசியவாதிகள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷனை உருவாக்க பார்க்குறாங்க. இப்போ தமிழ் தேசியவாதிகள் கொண்டாடக்கூடிய தலைவர்கள்லாம் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டான தலைவர்களாக இருப்பாங்க. திராவிட கட்சிகள் இவ்வளோ நாளாக புறக்கணித்த நிறைய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அவங்க கொண்டாடுவாங்க, இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி கொண்டாடுவாங்க. திராவிடம் வேணும்னே இவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க கொண்டாடுறாங்க. இதே மாதிரி திராவிட கட்சிகள் சில முக்கியமான தலைவர்களெல்லாம் எடுத்து முன் வைக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே இவங்க நிறைய விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க. ஸோ இது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடியதான், இது எல்லா நாட்டிலையும் நடக்கும். புதுசாக ஒரு அரசியல் மாற்றம் வருதுன்னா அவங்க அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான இந்த கருத்தியல் ரீதியான மோதல் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இது ஹெல்தியான ஒரு விஷயம் தான். ஓகே சார். சில பெண் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ ரீசெண்டாக நடந்த எந்த ஒரு பெண்கள் சார்ந்த பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும் எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? மற்ற விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறவங்க அந்த மாதிரி இந்த சில விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணுமே, பண்ணவே இல்லையே அப்படின்னு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா பெரியாரிஸ்ட்னு நம்ம சொல்லும்போது நிறைய பெண்கள் இருப்பாங்க, பெரியார்களோட கொள்கை ஏற்றுக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக பெண்களுக்கு எதிராக இஷ்யூஸ் வரும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி 1-2 பேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பட் மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஓவராலாக பெண்ணியவாதிகள் இல்லாட்டி பெரியாரிஸ்ட் பெண்கள் வந்து இந்த மாதிரியான செக்ஷுவல் அபியூஸ் இஷ்யூஸ்லாம் வரும்போது அவங்க பேசாமல் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. சார், அரை நூற்றாண்டு கடந்த திராவிடம் வந்துட்டு இப்போ 15 ஆண்டுகளாக போகிற சீமான் அவர்களோட தமிழ் தேசியத்தை பார்த்து பயப்படுறாங்களா சார்? அதை நம்ம ஃபஸ்ட்டே பேசுனது போல தான். இப்போ தமிழ் தேசியம்ன்றது திராவிடத்துக்கு நேர் எதிரான ஒரு ஐடியாலஜி. தமிழ் தேசியத்துக்கு திராவிடத்தை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த பொட்டன்ஷியலும் உண்டு. இதுவரைக்கும் திமுகவுக்கு வந்த எதிரிகள்லாம் பார்த்தோன்னா மதிமுக ஒரு காலத்தில் எதிரியாக இருந்தாங்க, டிஎம்டிகே ஒரு காலத்தில் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அவங்க நல்லா பெருசாக திமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவங்களும் ஒரு திராவிட கட்சிகள் தான். சித்தாந்த ரீதியாக அவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்ட்டி இல்லை. ஸோ திராவிடத்தாலேயே வீழ்த்த முடியாது, ஏன்னா ஏற்கனவே திராவிடம் தானே மேலே இருக்குது. ஸோ அந்த வகையில் டிஎம்டிக்கே ஒரு பாயிண்ட் வரைக்கும் வளர்ந்து போகுது, அதுக்கப்புறம் சரிஞ்சிருது. அதே மாதிரி எம்டிஎம்கே ஒரு பாயிண்ட் வரைக்கும் மேலே போகுது, அதுக்கப்புறம் வீழ்ச்சியை சந்திக்குது. இந்த கட்சிகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் கையாளுறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 50 இயர்ஸாக தமிழ்நாட்டை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இப்போ 2010க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில் நல்லா வேகமாக க்ரோ ஆகிருக்காங்க. இது அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திராவிடத்துக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு சித்தாந்தத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. முன்வைக்கும்போது அந்த சித்தாந்தத்துக்கான தேவையும் சொசைட்டியில் இருக்குது. அதனால தான் மக்கள் நிறைய பேர் அந்த சைடு வந்து போகிறாங்க. இன்றைக்கி திராவிட கட்சிகளால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூடிய நிறைய பேரை வந்து உள்வாங்க முடியல, அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுக்க முடியல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கலான்னு என்ன பண்ணுவீங்க?
எங்க அங்கீகாரம் எங்க கிடைக்குதோ அங்கீகாரம் கிடைக்குதோ அங்கே போவீங்க. ஸோ அரசியலும் இப்படி தான். ஒரு மக்களுக்கு ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் ஒரு கட்சி வழியாக இல்லைன்னா, அந்த மக்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை அந்த கட்சி கொடுக்கலன்னா, மக்கள் வேற கட்சியை நோக்கி பார்த்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ 8% மக்கள் என்டிகேக்கு ஓட் போடுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் அவங்களுக்கு ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. ஸோ ஒரு மாற்று வேணுன்ற அந்த எண்ணத்தோடு தான் அவங்க இங்கேருந்து அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சைடில் திராவிட கட்சிகளோட இயலாமையாக இது காட்டுது. ரெண்டாவது அதுக்கு மாற்றாக ஐடியாலஜிக்கலாகவும் இன்னொரு சித்தாந்தத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 8% இது இருந்தாலும் நாளைக்கு இது வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு த்ரெட் இருக்குல்ல, ஃப்யூச்சர் த்ரெட் இருக்குல்ல, அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வைகோ அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசினார். திராவிட கட்சிகள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் நம்ம ஓரமாக வைப்போம், முரண்களெல்லாம் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட பிரச்சனை வந்து நாம் தமிழர் கட்சி தான். ஸோ தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிட்டு கொஞ்சம் பேர் வராங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து இப்போ சீரியஸாக பார்க்கணும். நாம் தமிழர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாரான்னு தெரில. ஆனால் இந்த தமிழ் தேசியம்னு பேசக்கூடியவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசியிருப்பார். ஸோ அவர் என்ன எக்ஸாக்டான வார்த்தை யூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் ஓவரால் அதோட க்ரக்ஸ் வந்து இதுதான். ஏன்னா எனக்கு ஞாபகம் என்னன்னா ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் பேசின விஷயம். ஸோ அந்த டைமில் என்டிகே இன்னும் வீக்காக இருந்தது. அந்த பார்ட்டி ப்ராபப்ளி 2-3% ஓட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கும். ஸோ அவ்வளோ சின்ன ஒரு பார்ட்டியை பார்த்து வைகோ அவர்கள் மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, என்டிகேவோட ஐடியாலஜி இருக்குது பாருங்கள். தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்துக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஆளும் கட்சியாக மாறுவதற்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, உள்ளுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் அச்சுறுத்தும். இன்றைக்கி பவரில் இருக்கவங்களை அச்சுறுத்தும். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து அதிகாரம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபுல் பவர் உங்கள் கையில் இருக்கும், ஏகப்பட்ட பணபலம் இருக்கும், எல்லாரும் உங்களை சுற்றி வந்துட்டு இருப்பாங்க, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக விட்டு போயிட மாட்டாங்கல்ல. புதுசாக ஒரு சின்ன கட்சி வருது, நம்மளை சேலஞ்ச் பண்ணுதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க. இதை எப்படியாவது நம்ம அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும்னு தான் யோசிப்பாங்க. மன்னர்களாக இருக்கலாம், பெரிய அதிகாரம் படைத்த சர்வாதிகாரிகளாக இருக்கலாம், ஜனநாயக நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம், எல்லாருமே அதிகாரத்தை ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு த்ரெட்டாக ஒருத்தன் வளர்ந்து வரான் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க.